அண்ட் கிருஷ்ணர் பாண்டவாஸ்க்கு இந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ இந்த புருஷோத்தம மாசம் எப்படி தன்னோட ஷெல்டருக்கு வந்தா அப்படின்னு. அப்போ புருஷோத்தம மந்த்தை சீரியஸா எடுத்துக்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி அகைன் இன்னொரு ஸ்டோரியும் சொல்றார். என்ன ஆயிருக்குன்னா, மேதாவின்னு ஒரு மகரிஷி இருந்திருக்கார். ஸோ அவருக்கு ஒரு கேர்ள் பேபி, ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கா. அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே ஃபியூ இயர்ஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ் அவ அம்மா போயிட்டா. சின்ன வயசுலயே அவ அம்மா போயிட்டா. ஸோ மேதாவி ரிஷி தான் அந்த குழந்தைய பாத்துக்க வேண்டியிருந்தது. பட் அந்த பொண்ணுக்கு பெருசாயிருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள அவர் போயிட்டார், இந்த உலகத்தை விட்டு பகவான் கிட்ட போயிட்டார். ஸோ அவள் கல்யாணம் பண்ணி வைக்காம அவளுக்கு யாருமே இல்லாம ஆயிட்டா. ஸோ அவளுக்கு பிரதர் சிஸ்டர்ஸும் யாரும் இல்லை, அப்பா அம்மாவும் இல்லை. இப்போ அவ தனியா ஆயிட்டா. ஸோ ஷி வாஸ் மிசரபிள். ரொம்ப சேடா உட்கார்ந்து இருந்திருக்கா ஆசிரமத்துல. மேதாவி மகரிஷி வந்து துர்வாச முனிவர், யூனோ துர்வாச முனிவர், ஹீஸ் லார்ட் சிவாஸ் இன்கார்னேஷன். ஸோ அவரோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அவர் போயிட்டதுனால அந்த அவரை பாக்குறதுக்காக அந்த ஆசிரமத்துல அந்த பொண்ணை பாக்குறதுக்காகவும் துர்வாச முனிவர் அங்க வரார். இந்த பொண்ணு இவ்வளவு மிசரபிளா இருக்காளே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா. ஸோ அவ வந்து இந்த மாதிரி எனக்கு கல்யாணமும் ஆகல, மத்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்கிறது அதெல்லாம் பார்த்து அவளுக்கு கொஞ்சம் லோன்லியா இருக்கு. ஸோ அதை தன்னோட கண்டிஷன் அவ சொன்ன உடனே அவளுக்கு கருணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து புருஷோத்தம மாசம்னு ஒன்று இப்போலேருந்து 3 மாசத்துல வருது. ஸோ அந்த புருஷோத்தம மந்த்ல நீ நன்னா அப்சர்வ் பண்ணி பகவத் காரியங்கள் நிறைய பண்ணு, ஜபதப்பங்கள்லாம் பண்ணு, அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறாரு என்னெல்லாம் பண்ணணும். புருஷோத்தம மாசம் பிரதம் இரு, தீர்த்தத்துல குழி, இதெல்லாம் சொல்றார். பட் அவ வந்து துர்வாச முனிவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி பேசிட்டா. என்னது இது, மலை மாசத்தை போய் நீங்க இப்படி குளோரிஃபை பண்ணி சொல்றேள், நீங்க பொய் சொல்றேள். மலை மாசத்தை எல்லாருமே ஒதுக்குவா, அந்த நாள்ல யாரும் முகூர்த்தம் கூட வச்சுக்க மாட்டா, அந்த மாசத்துல எதுவுமே செலிப்ரேட் பண்ண மாட்டா, எந்த ஃபெஸ்டிவலும் வச்சுக்க மாட்டா. அந்த மாசத்தை போய் நீங்க இவ்வளவு வசதியா சொல்லி என்னெல்லாமோ ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணுன்னு சொல்றேளே, நான் அதெல்லாம் நம்பவே மாட்டேன், நான் பண்ணவும் போறது இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ துர்வாச முனிவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது. பட் இந்த பொண்ணு இவ்வளவு பாவமா இருக்காளே, நம்ம நல்லது சொன்னா இந்த பொண்ணு இப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லி அவருக்கு பாவமாவும் இருக்கு. அதனால இங்க பாரு பொண்ணே, நீ சொல்றது சரி கிடையாது, நான் உனக்கு நல்லது பண்ணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன். அதனால நீ என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணின, நான் அதனால உன்னை சாபம்லாம் விட போறது இல்ல. பட் நீ புருஷோத்தம மாசத்தை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி தப்பா பேசிட்ட, அதுக்கு உனக்கு எஃபெக்ட்ஸ் கிடைக்கதான் போறது அடுத்த ஜென்மத்துல. அதனால நீ கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த மாதிரி அவ புருஷோத்தம மந்தை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணின உடனே கொஞ்ச நேரத்திலேயே அவளோட அழகெல்லாம் போயிடுறது. ஷீ யூஸ் டு பி a very beautiful girl. அவளோட அழகு போய் ரொம்ப வீக் ஆயிடுறா, ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுறது, இன்னும் மிசரபிள் ஆயிடுறா. ஆல்ரெடி யாரும் இல்லாம லோன்லியா இருந்தா, இப்போ தன்னோட அழகு போய் ஸ்ட்ரென்த் போய் புருஷோத்தம மாசத்தையே தப்பா எடை போட்டதுனால இந்த மாதிரி ஆயிட்டா. அவ இன்னும் மிசரபிள் ஆனதுனால சிவபெருமானை குறிச்சு தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ரொம்ப இன்டென்ஸா தபஸ் பண்றா. லைக் சம்மர் சீசன்ல ஃபுல்லா ஃபயரை சுத்தி வச்சுட்டு நடுவுல இருந்து தபஸ் பண்றா. வின்டர் சீசன்ல ஃபுல்லா ஃப்ரீசி கோல்டு வாட்டர்ல நின்று தபஸ் பண்றா. அந்த மாதிரி இன்டென்ஸா பண்றா. எல்லாருமே அதை பார்த்து ஆச்சரியப்படுறா. அண்ட் தென் சிவபெருமான் அவருக்கு ஆசுதோஷ்னு பேரு, ரொம்ப ஈஸியா ப்ளீஸ் ஆயிடுவார். ஸோ அவர் வந்து இவ்வளோ இன்டென்ஸா தபஸ் பண்ணதுனால அவர் கண் முன்னாடி தோன்றி அவளை பிளஸ் பண்றா. ஸோ அவரோட பிரசன்ஸ்ல அவளோட போன பியூட்டி எல்லாம் திரும்பி கிடைச்சிடுறது அண்ட் ஸ்ட்ரென்த் கிடைச்சிடுறது திருப்பி. அப்போ அவளுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கறா. அவ ரொம்ப ஆங்ஷியஸா இருந்ததுனால எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வேணும், ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வேணும்னு 5 தடவை சொல்லிடுறா. உடனே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சிவபெருமானும் பிளஸ் பண்ணிடுறா. அப்போ இதுவும் சொல்ற, இங்க பாரு பொண்ணே, துர்வாச முனிவரும் நானும் வேற கிடையாது. நீ துர்வாச முனிவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்ட, பிளஸ் புருஷோத்தம மாசத்தை வேற நீ அக்செப்ட் பண்ணிக்கல, புருஷோத்தம மாசத்தையும் நீ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்ட. அதனால நெக்ஸ்ட் பர்த்ல உனக்கு 5 ஹஸ்பண்ட்ஸ் கிடைப்பா அப்படின்னு சொல்றாரு. என்னது 5 ஹஸ்பண்டா? இட்ஸ் வெரி எம்பராசிங் ஃபார் அ வுமன் அப்படின்னு சொல்றா. பட் யூ டோன்ட் ஹேவ் அன் ஆப்ஷன். நீ நீ பண்ண தப்புக்கு நீ இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். இன் டியூ கோர்ஸ் அந்த லேடி வந்து நெக்ஸ்ட் பர்த் எடுத்துட்டு திரௌபத மகாராஜா ஒரு யஜ்ஞம் கண்டக்ட் பண்றார். அதுல யாகத்திலேருந்து திரௌபதியா வந்து பிறக்கிறா. அண்ட் கௌரவாஸ்ல ஒருத்தரான துஷாசனன் திரௌபதியை டிராக் பண்ணிட்டு அரசவைக்கு வந்து அவளை இன்சல்ட் பண்ணி எல்லார் முன்னாடியும் பண்ணதும் புருஷோத்தம மாசத்தை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதுனாலதான் கிருஷ்ணரே சொல்றார். இப்போ கிருஷ்ணர் இந்த விஷயங்கள் எல்லாம் பாண்டவாஸ்க்கு சொல்லிட்டு இருக்கார் காமியாவன்ல. இப்போ நீங்க புருஷோத்தம மாசம் வரப்போறது, இதை சின்சியரா எல்லா ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸும் பண்ணி அப்சர்வ் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா ஆஸ்பீஷியஸ்னஸும் கிடைக்கும், எல்லா நல்லதும் கிடைக்கும் அப்படின்னு பிளஸ் பண்றார். அண்ட் இட் இஸ் ஆல்சோ செட் தட் அவ புருஷோத்தம மந்தை ரொம்ப சின்சியரா அப்சர்வ் பண்ணதுனாலதான் அவளுக்கு கிங்டம் திருப்பி கிடைச்சு அவ ஸ்ரேயஸா இருந்து அண்ட் ஃபைனலி அட் த எண்ட் ஆஃப் தேர் லைஃப் அவ எல்லாருமே பகவான் கிட்ட போய் இப்போ ஹாப்பியா அவருக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதனால புதுசா இருக்கே, ரிலீஜியஸா பிராக்டிஸ் பண்ணணும்னு மாசத்தை இதுதானே பண்ணுவா அப்படின்னு நம்ம மேதாவி மகரிஷியோட பண்ணின தப்பு மாதிரி நம்ம பண்ணாம
சின்சியராக, இது பத்ம புராணத்தில் இருக்கிற கதை, இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது. ஸோ நம்ம சின்சியராக எல்லாரும் புருஷோத்தம மாதம் அப்சர்வ் பண்ணி என்னெல்லாம் முடியுமோ, வி ஹேவ் ஆல்மோஸ்ட் 30 days. ஸோ என்னெல்லாம் முடியுமோ ஒவ்வொரு நாளும் தான தர்மம் பண்ணுறது, கோவில் கட்டுறதுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி பக்தாளுக்கு தானம் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்கள், ஏதாவது புனித நதியில் போய் நீராடுறது, டெய்லி ஜபம் பண்ணுறது, சாண்ட் பண்ணுறது, இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். அதுதான் கலியுக தர்மம், யுக தர்மாவே அதுதான். ஸோ சாண்டிங் த ஹோலி நேம்ஸ் ஆஃப் த லார்ட், ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு வகையாக நம்மளால் முடிஞ்சது. டெய்லி பகவானுக்கு பூ அண்ட் துளசி வைக்கிறது, ஏதாவது நைவேத்தியம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம பண்ணுறது. அண்ட் மற்றவாளையும் பண்ண வச்சு டெய்லி கீ லேம்ப் ஆஃபர் பண்ணுறது, மற்றவாளுக்கும் இதை பற்றி சொல்கிறது, இது எல்லாமே நம்ம பண்ணலாம். ப்ளீஸ் ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் திஸ் வீடியோ டு as many people as possible, and let us all be blessed by Lord Purushottama and Purushottama month. And especially in the masam Radha and Krishna ivala worship pandrathu, it's very very special. So let's definitely do that and stay blessed. Namaskaram.